நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். Happy anniversary, Dad. Thank you, Kanna. Happy anniversary, Dad. You ரொம்ப அழகா இருக்கமா. Thanks. Dad, welcome to this roadside party. எப்படி சூப்பரா? நீங்க விருப்பப்பட்ட மாதிரி இருக்கா? உங்க ரெண்டு பேருக்காக இந்த ஸ்பெஷலான டேக்காக என்னோட தரப்புல இருந்து ஒரு ஸ்பெஷல் gift, Dad. Thank you, Kanna. எல்லாரும் இருக்கிறத பார்த்தா மனசுக்கு சந்தோஷமா இருக்கு. அட என்ன ஆதித்யா அண்ணே, நீங்க சமய கலக்கிட்டீங்க போல இருக்கு. பையன் யார் பையன்? 28 வருஷம். 28 வருஷத்துக்கு முன்னாடி என்னோட முதல் அனிவர்சரிக்கு இங்க வந்திருந்தோம். அப்புறம் நம்ம திரும்பவும் இங்கே, உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? என்ன கேள்வி இது? எனக்கு ஞாபகம் இல்லாம போயிடுமா? அந்த நேரத்துல இந்த அளவுக்கு கிராண்டா நம்மளால செலிப்ரேட் பண்ணக்கூடிய நிலைமையில இருந்தோம். அப்ப நான் சப் இன்ஸ்பெக்டரா இருந்தேன். என்னோட சம்பளம் கைக்கு வந்ததும் அந்த பணத்தை வச்சு ஒரு மாச செலவை ஓட்டி ஆகணுமே அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல நம்மளால இவ்வளோ கிராண்டான பார்ட்டியை செலிப்ரேட் பண்ண முடிஞ்சுதா? ஆனா அந்த நாட்கள் ரொம்ப நல்ல நாட்கள். இன்னைக்கும் எனக்கு அந்த நாட்களோட ஒவ்வொரு நிமிஷமும் ஞாபகத்துல இருக்கு. அதெல்லாம் எனக்கு என்னவோ நேத்து நடந்த மாதிரி இருக்கு. அடடா, நேத்து நடந்த கதையை விடுமா, இன்னைக்கு நடக்கிற சந்தோஷமான பார்ட்டியை பாரு. ஏன்னா அந்த கடந்த கால வாழ்க்கையை, கடந்த கால நினைவுகளை புதுப்பிக்க இது ஒரு அருமையான வாய்ப்பு. மா, உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் இருக்கு, வா. அட, எங்கேயும் அடிப்படலையே. ஐ எம் சாரி. எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு மாமா. இந்த இடம், இந்த சுற்றுச்சூழல், இந்த சந்தோஷம். இப்ப எனக்கு ஒரே ஒரு குறைதான் மாமா. வித்யா இங்க இல்ல. வித்யா இங்க வராத வரைக்கும் அந்த சந்தோஷம் முழுமையா. மேடம் வந்துட்டாங்க. வணக்கம், வாங்க. அடடே தேவயானி, வழக்கம் போல ரொம்ப அழகா இருக்க. Thank you very much. தப்பா நினைச்சுக்காதீங்க, உங்களை நாங்க இந்த மாதிரி ஒரு இடத்துக்கு அழைச்சிருக்கோம். ஆனா தேவயானி, இடம் மனசுல இருக்கணும், மனசுல. நான் ஒண்ணு வெளியாள் கிடையாது. நீ என்கிட்ட ஃபார்மாலிட்டி பத்தி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க. ஃபார்மாலிட்டி மேடம். அதேதான். இத பாருமா தேவயானி, உன்னோட கல்யாணத்தோட பர்த்டேக்கு என்னோட மனப்பூர்வமான வாழ்த்துக்கள். இங்கிலீஷ்ல வெரி வெரி ஹாப்பி வெட்டிங் ஆனிவர்சரி மேடம். சேம் சேம் சேம். வணக்கம் 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 மேடம். நாங்க எவ்வளவு கொடுத்து வச்சிருக்கணும் பார்ட்டிக்கு. பார்ட்டிக்காரங்களான நீங்க வந்து வராம எப்படி இருக்க முடியும் எஸ்எஸ்பி? உனக்கு இவ்ளோ அழகான மனைவி வேற கிடைச்சிருக்கா, அப்புறம் எப்படி பார்ட்டிக்கு வராம இருக்க முடியும்? அட கௌதம், வணக்கம். வணக்கம். என்னப்பா நீ தனியா வந்திருக்க, வித்யா வரல? டாட், அவளுக்கு உடம்பு சரியில்லை.
தேவயானி, உன் பெரிய மருமக ரொம்ப வீக்கு போல இருக்கு, ரொம்ப நல்லா கவனிச்சுக்கோ. எஸ்எஸ்பி உன்னோட பெரிய மகனையும் மருமகளையும் பார்க்கறதுக்கு அப்படியே ராதையும் கிருஷ்ணர் மாதிரி இருக்காங்க. அவங்க ரொமான்ஸ்க்கு ஒரு எல்லையே இருக்காதுன்னு நினைக்கிறேன். சித்தி, உங்களை நான் இன்னைக்கு விட மாட்டேன். இல்ல ஆதி, இல்ல வேண்டாம், என்ன விட்டுரு. உனக்கு தான் தெரியும்ல, நான் இதை குடிச்சிட்டேன்னா என்னோட கண்ட்ரோல்ல இருக்கவே மாட்டேன்னு. இல்ல வேண்டாம் ஆதி, என்ன விட்டுரு. நீ போய் ஜெகதீஷ்க்கு கொடு. ஜெகதீஷ் மாட்டடா. அம்மா உத்ரா, எடுத்துக்க. எல்லாரும் சாப்பிடுறாங்க, நீ மட்டும் தான் எடுத்துக்கல. இங்க வந்திருக்கிறவங்க எல்லாம் இதுல உனக்கு சந்தோஷம் இல்லைன்னு நினைக்க போறாங்க. இல்ல மாமா, எனக்கு இதெல்லாம் வேண்டாம். ஏய், இதுல ஆல்கஹால்லாம் எதுவுமே இல்ல. கலர் தான் பார்க்க அப்படி இருக்கு. வெறும் கூல் ட்ரிங்க்ஸ் இது. சாப்பிடு. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஏய் டார்லிங், எங்க போற? நில்லு. வா, ஒருத்தர் அறிமுகப்படுத்துறேன் உனக்கு. வா வா. ஆதித்யா, ஒரு நிமிஷம், நான் வந்துடுறேன். இல்ல, முதல்ல நான் சொல்றது கேளு, அப்புறமா பாத்துக்கலாம். வா வா. இதான் பையன் ஒய்ஃப் பிரியா. ஹலோ. சாரி ஆண்டி, நான் வேற கூல் ட்ரிங்க்ஸ் வர வைக்கிறேன். பரவாயில்ல பிரியா, நானே எடுத்து குடிச்சுக்கிறேன். நீ கொஞ்சம் ஜாக்கிரதையா இரு. நீங்க என்ன பண்ண முயற்சி பண்றீங்கன்னு எனக்கு தெரியும். ஒன்னு ஞாபகம் வச்சுக்கோங்க, ஏன் பார்வை உங்க மேலதான் இருக்கு.
ஹாப்பி ஆனிவர்சரி டாட். தேங்க்யூ. ஐம் ஷூர் நீங்க உங்க முடிவை மாத்திக்கிட்டு இருப்பீங்கன்னு நான் நினைக்கிறேன். வா தேவயானி, வா 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 வா. உத்ரா, உத்ரா, என்னாச்சு? என்னாச்சு? இந்த உலகமே சரி சரி பாத்து. சுத்துற மாதிரி இருக்கு. நீ கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்தா சரியா? டாட், சித்திக்கு இப்ப என்னாச்சு? என்னமோ உடம்பு சரியில்லை போல இருக்கு. அவளை டென்ட் வரைக்கும் விட்டு வந்துடுறேன். பாத்து போ போ போ. நம்ம இப்போ எங்க போறோம்? அட, அங்க சத்தம் அதிகமா இருக்குல்ல, அதான் உன்னை வீட்டுக்கு கூட்டிட்டு போறேன். இங்க இருந்தா உனக்கு உடம்பு கெட்டு போயிடும். சீக்கிரம் ஏறு, வீட்டுக்கு போலாம். பாத்து பத்திரம். பிரீத்தி, ஆன்ட்டியும் டாடும் பாத்தியா? அண்ணி, சித்தி இஸ் நாட் வெல். சோ டாட் அவங்கள வெளிய இருக்கிற டென்ட்ல விட்டுட்டு வர போயிருக்காரு. சரி. வா பிரியா, வா வா டான்ஸ் ஆடலாம் வா. இல்ல நீங்க டான்ஸ் பண்ணுங்க. நான் ஏமா வா வா, ஏதாவது ஆச்சா என்ன? இல்ல. எப்ப பார்த்தாலும் சாவித்திரி மாதிரி சுத்திக்கிட்டே இருக்க. என்ன விஷயம்? உன் முகத்தை பாக்குறதுக்கு கலர் படம் மாதிரி இல்லாம கருப்பு வெள்ளை படம் மாதிரி இருக்க. என்ன ஆச்சு? உடம்பு சரியில்லை. நீங்க டான்ஸ் பண்ணிட்டு இருங்க, நான் இதோ வந்துடுறேன். அதெல்லாம் ஒண்ணு இல்ல, ஆடுனா சரியா போயிடும். வா வந்து ஆடு. சிட்டு, நான் வீட்டுக்கு போயிட்டு இருக்கேன். முத்ரா ஆண்டிக்கு உடம்பு சரியில்லைன்னு மம்மி கிட்ட சொல்லிடு. டிரைவர் சீக்கிரம் வண்டி எடுங்க, வீட்டுக்கு போகணும். ஓகே மேடம். டிரைவர், இன்னும் கொஞ்சம் ஃபாஸ்டா போங்க. ஓகே மேடம்.
சிகிச்சை. கடவுளே, ப்ளீஸ் எனக்கு ஹெல்ப் பண்ணு. என்னை சீக்கிரமா அங்க கொண்டு போய் சேர்த்துரு. அப்பதான் உத்ரா ஆண்டி என்னால காப்பாற்ற முடியும். டிரைவர், கொஞ்சம் வேகமா போங்க ப்ளீஸ். நான் தான் சொன்னல, உங்க தப்பான எண்ணத்தை நிறைவேற்ற நான் விட மாட்டேன். இங்க இருந்து வெளியே போயிடு. உன்னால என்ன தடுக்கவே முடியாது. இந்த எஸ்எஸ்பியை யாராலையும் தடுக்க முடியாது. மரியாதையா நீயா வெளியே போயிடு. இல்ல உன் கைய கால கட்டி ஒரு மூளையில தூக்கி போட்டுருவேன். மரியாதையா நீயா போயிடு. இல்லனா பின்னாடி நீ வருத்தப்படுறது கூட உனக்கு டைம் இருக்காது. நான் உங்களுக்கு அந்த டைமை நிச்சயமா தரேன். வாயை மூடி சாரி சொல்லிட்டு இந்த ரூமை விட்டு வெளியில போங்க. நான் உங்களுக்கு ப்ராமிஸ் பண்றேன், உங்களோட இந்த கேவலமான எண்ணத்தை பத்தி நான் யார்கிட்டயும் எதையும் சொல்ல மாட்டேன். ஆனா இன்னைக்கு நான் இங்க இருக்கும்போது உங்களோட சுண்டு விரல் கூட உத்ரா ஆண்டிய தொட நான் அனுமதிக்க மாட்டேன். இவங்களை எப்படி தொடுறீங்கன்னு நானும் பாக்குறேன். அப்படியா? சரி, நீ இருந்தா இருந்துட்டு போ. நான் செய்ய வேண்டியத செஞ்சே தீர்வேன். நீ அதை எப்படி தடுக்கிறன்னு நான் பார்க்கிறேன். ஆண்டி மேல கையை வைக்க முயற்சி பண்ணீங்கன்னா நான் உங்களை சுட்டு கொண்டுடுவேன். எங்க டிபார்ட்மெண்ட்ல இந்த பிஸ்டலை சும்மா சீன் காட்டுறதுக்காக கொடுக்கல, சுடுறதுக்காக கொடுத்துருக்காங்க. ஆனா குறி வச்சு சுட எல்லாராலையும் முடியாது. நீயே பாரு, உன் கை எப்படி உதறிக்கிட்டு இருக்கு, உன் முகமெல்லாம் எப்படி வேர்த்து போயிருக்குன்னு. அட இது சின்ன பசங்க விளையாட்டு இல்லம்மா. நீ செல்ல பையனோட பொண்டாட்டிங்கிறத நான் மறக்கிறதுக்கு முன்னாடி நீயா இங்கிருந்து போயிடு. நிறுத்துங்க, இல்லைன்னா இந்த துப்பாக்கியை வச்சு நான் உங்களை சுட்டுருவேன். நான் உங்களை சுட்டுருவேன். உன்னால முடிஞ்சா சுடு. சுடு. நீ சொன்ன மாதிரி என்ன சுடு. அட கையெல்லாம் இப்படி நடுங்க கூடாது. நல்லா என்ன ஃபோக்கஸ் பண்ணி சுடு. என்னோட பொறுமையை நீங்க ரொம்ப சோதிக்கிறீங்க. ஆண்டியை காப்பாத்துறதுக்காக நான் எது வேணாலும் பண்ணுவேன். அதுக்காக நான் எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவேன். நானும் உத்தரவு அடையறதுக்காக என்ன வேணாலும் பண்ணுவேன். எவ்வளவு தூரத்துக்கு வேணாலும் போவேன். என்ன நீ தடுக்க முயற்சி பண்ணாத. என்ன நடந்தாலும் சரி, நான் உங்களை உத்ரா ஆண்டியோட வாழ்க்கையை பாழாக்க விட மாட்டேன். நீங்க என்கிட்ட தப்பா நடக்க முயற்சி பண்ணீங்க, ஆனா நான் அதை உத்ரா ஆண்டிக்கு நடக்க விட மாட்டேன். நீங்க என்னோட மானத்தோட விளையாடணும்னு நினைச்சீங்க, ஆனா அப்ப என்னால தப்பிக்க முடிஞ்சது. இப்ப நான் உங்களை தப்பு செய்ய விட மாட்டேன்.
அவங்க மானத்தோட நீங்க விளையாடுறதை நான் அனுமதிக்க மாட்டேன். அனுமதிக்க மாட்டேன்.